குறைஷி குலக்கொழுந்தான மஹ்மூது நபி கொள்கை அறியாத பாவி, கொரடா தனை கொண்டு மாட்டினும் அறிஞர் பின் கூடி நடவாத பாவி, அரிசி விலையுலை அறியுமோவென்ற கதை போல் அவகளிப் படைத்த பாவி, ஆருக்கு வைத்த கூழாயினின் செரிகானில் அள்ளி அடைகின்ற பாவி, விரிதரும் தொப்பையை விரிப்பொடு வளர்க்க மென்மேலும் அலைகின்ற பாவி, விதியற்ற பாவியடி ஏனுமை நம்பினேன் வேளையில் ஆளுதற்கே, வரிசை நபி வரிசை மிக உள்ள நீர் பின்தொடர வல்லல் ரசூல் வருகவே, வளரும் அருள் நுரை குணங்குடி வாழும் என்னிரு கண்மணியே முஹித்தீனே. மூல முஹம்மது முப்பால் முஹம்மது மோனமுள்ள பால முஹம்மது பக்தியுள்ளோர்களும் பாய்ந்தெடுக்கும் வேலு முஹம்மது வேதாந்த மூல விளக்குடைய கோல முஹம்மது குன்றாய் குணங்குடி கொண்டவர்க்கே. தானாய் தனியவனாய் தன்மயமாய் தற்சொருபாய், தானாய் தனி நினைவாய் தானானாய், தானே நீ ஸல்லல்லாஹு வான நபி சாதாத் தவறொழிவால் குல்லுன் படைத்தனையே கூர்ந்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். எல்லா புகழும் எல்லாமாய் வெளியாகி எங்கும் நுழைந்து காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஏகன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவந்தனக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் ஷஃபியுல் முذنبீன் ரஹ்மத்துல் ஆலமீன் சய்யிதுனா வ மௌலானா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், குலபாக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவுத் தாபீன்கள் அனைவர்கள் பேரிலும், எங்களுடைய தரீகாவின் மூலவர் கௌசுல் ஆலம் குதுபுல் அக்தாப் முஹித்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ஆண்டகை கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பேரிலும், சங்கைக்குரிய என்னுடைய குருநாதர் அஷேக் அப்துர் ரவுஃப் மிஸ்பாஹி பஹஜி மத்தல்லாஹு தில்லஹுல் ஆலி ஆண்டகை அன்னவர்கள் பேரிலும், எல்லா இறைநேசர்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாக என்று வேண்டிக் கொண்ட பின், இவ்விடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சங்கை மிக்க உலமாவுகளே, அழகிய குரலினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாமாலை சுபஹான மௌலிது ஷரீஃபை இந்த இடத்திலே அழகுற பாடிய மாணவர்களே, அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபூட மாணவர்களே, இங்கே வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹாஜ் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா நம்பிக்கை பொறுப்பின் கீழ் இயங்கக்கூடிய தீன் நகர் மம்பவுல் ஹைராத் ஜும்மா பள்ளிவாயலில் இன்று ஆரம்பமாகிய அகிலத்தின் பேரொளி ஆன்மாக்களின் அதிபதி சய்யிதுனா வ மௌலானா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் நாள் சுபஹான மௌலித் மஜ்லிஸ் வைபவத்தில் நாங்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இலங்கை நேரப்படி
சரியாக 5 மணியளவில் சங்கைக்குரிய ஷேகு நாயகம் மிஸ்பாஹி ஆண்டகை அன்னவர்களின் தலைமையில் புனித பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கொடி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நல்லடியார்கள், நபிமார்கள், வலிமார்கள், அனைத்து நாதாக்கள் பேரிலும் எம்முடைய பிரதேசத்தை விட்டும் எம்மை விட்டும் மறைந்த நல்லடியார்கள் பேரிலும் ஹத்முல் குர்ஆன் ஓதப்பட்டது. மக்ரிப் தொழுகையின் பின்னால் சுவனத்துக்கு எங்களை அழைத்து செல்லக்கூடிய சுந்தர நபிகளாரின் சுபஹான மௌலிது ஷரீஃபா ஓதப்பட்டது. தற்பொழுது ஷேகு நாயகம் அன்னவர்களினால் இயற்றப்பட்ட ஹாதுரு பைத் பாடப்பட்டு நாங்கள் பயானுக்காக இந்த இடத்திலே காது தாழ்த்தி கேட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே வீற்றிருக்கக்கூடிய இவ்வுரையை செவிமடுப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் மன்னிப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் எங்களுடைய விழிப்பிலும் எங்களுடைய நெற்றி கண்களால் நாங்கள் காணுவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு சுமார் 20 வருடங்களுக்கு முன்னால் எமது காத்தாங்குடியில் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலும் சஹாபாக்கள், வலிமார்கள் போன்ற பெரும் பெரும் நாதாக்களின் பேரிலும் அவர்களுடைய விடயத்திலும் எம்முடைய காத்தாங்குடி எப்படியான நிலைப்பாட்டை கொண்டிருந்தது, அன்று வாழ்ந்த மக்கள் 20 வருடங்களுக்கு முன்னால் அல்லது 50 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் இந்த காத்தாங்குடி மண்ணிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் எப்படி நடந்தார்கள் என்பதை நாங்கள் சிந்தனை பண்ணி பார்த்தால், நான் சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய காலத்தில் இந்த காத்தாங்குடி மண் எப்படி இருந்தது? 40 வயதுக்கு உட்பட்டவர்கள், இப்பொழுது 40 வயதாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதைவிட அதிகமான வயதில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு இங்கே இருந்து இதை கேட்பவர்களாயிருந்தாலும் சரி, தங்களுடைய வீடுகளில் இருந்து நான் சொல்வதை கேட்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள், உங்களுடைய மனதிலே கை வைத்து கேட்டு பாருங்கள். இந்த காத்தாங்குடியில் எத்துணை பள்ளி வாயல்கள் அந்த நேரத்திலே இருந்தன. அத்துணை பள்ளி வாயல்களும் காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய ஜம்இய்யத்துல் உலமாவினுடைய கண்காணிப்பிலே, சம்மேளனத்தினுடைய கண்காணிப்பிலே தான் இருந்தன. இப்பொழுதும் அப்படியேதான் இருக்கின்றது. அந்த காலகட்டத்திலே பள்ளி வாயல்களை நிர்வாகம் செய்தவர்கள் எல்லாம் தக்வாதாரிகளாக காணப்பட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லா பள்ளி வாயல்களிலும் ரபியுல் அவ்வல் காலம் வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலே சுப்ஹான மௌலிது ஓதினார்களா இல்லையா? நாங்கள் எத்தனை பேர்கள் ஓதச் சென்றிருக்கிறோம்? நாங்கள் எத்தனை பேர் நார்சா வாங்குவதற்காக சென்றிருக்கிறோம்? சென்றோமா இல்லையா? பக்கத்தில் இருக்கக்கூடிய நூரானியா பள்ளி வாயலை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் சிறியவனாக இருந்த நேரத்தில் சுப்ஹான மௌலிதை கொண்டு போய் சுப்ஹான மௌலிதை நான் ஓதிவிட்டு வந்திருக்கிறேன்.
அன்று அந்த பள்ளி வாயிலே கடமைக்கு இருந்த பேசிமாம் தற்பொழுதும் ஹயாத்துடன் இருக்கிறார். அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. நான் அழகாக ஓதுகின்றேன் என்பதற்காக என்னுடைய இல்லம் தேடி வந்தவர் சுபஹான மௌலித் ஓதுவதற்கு ஒவ்வொரு நாளும் வந்துடணும் ஒன்று சொல்லி போட்டு போனார். எப்படி இருந்தது சற்று சிந்தனை பண்ணி பாருங்கள். 20 வருடங்களுக்கு முன்னால் போங்கள், நூரானியா பள்ளிவாயலிலே ரபியுல் அவ்வல் காலம் வந்தால் சோடிப்பார்கள். அதே போன்று பள்ளிவாயலுடைய வளாகம் உள்பள்ளிவாயலை அலங்கரிப்பார்கள், சுபஹான மௌலிதை ஓதுவார்கள். அது மட்டுமல்ல, ரபியுல் அவ்வல் காலம் வந்தால் மக்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. அன்று ஏழைகளாக காணப்பட்டார்கள் அதிகமான மஹல்லா மக்கள்கள். என்ன செய்வார்கள்? ரபியுல் அவ்வல் காலம் வந்தால் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த வியாபார பொருட்களை வீட்டிலே செய்தெடுத்து அதை விற்று காசாக்குவதற்காக சிறு சிறு கடை தொகுதிகளை போடுவார்கள். போட்டார்களா இல்லையா? போட்டார்கள். அங்கே ரபியுல் அவ்வல் காலத்தில் முதல் நாள் மௌலிது அன்று நாங்கள் சென்று பார்த்தால் வீதியோரங்களில் எல்லாம் கடைகள் போடப்பட்டிருக்கும். அசருக்கு பிறகு மௌலிது ஓதுவாங்க, மகரிபுக்கு பிறகு பயான் நடக்கும், இஷாவுக்கு பிறகு தபர்ருக் விநியோகம் நடைபெறும். நாங்கள் எல்லாம் நாரிசா வாங்கினோமா இல்லையா? கையெழுத்த சென்ன இப்ப நிறைய பேர் கையெழுத்துவாங்க. எப்படி நாரிசா வாங்கினோம்? இப்பே போல பேக்ல போட்டு தர காலம் இல்லை, பேப்பர் கொண்டுட்டு போவோம். சில நேரங்கள்ல பேக்ல சிறு சிறு பேக்குகள்ல போட்டு வரும், அந்த வீட்டார் போட்டு அனுப்புவாங்க. இல்லாட்டி பேப்பர் கொண்டு வாங்க ஏம்பாங்க. அதுக்கு முந்தின காலத்துல எப்படி வாங்க போயிருக்கிறீங்க? ஊட்டரிக்கிற ஏனத்தை கொண்டுட்டு போய் நாரிசா வாங்கினாக்கள் இருப்பீங்க. வாங்கினீங்களா இல்லையா? வாங்கினீர்கள். அப்ப நான் நூரானியா பள்ளி வாயிலுக்கு மௌலிது ஓத போயிருக்கிறேன். ஏன் நான் இதை சொல்றேன்டா, இப்ப படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க தானே, அவங்க பாடசாலைக்கு சென்றால் அந்த பாடசாலையில நீங்க எல்லாம் முருந்தத்திர ஆக்கள், நீங்க எல்லாம் மௌலித் ஓதுற பாட்டி, நீங்க எல்லாம் கத்தம் ஓதுற பாட்டி என்ற பேரு ஒவ்வொரு எங்களுடைய சுன்னத் வல் ஜமாஅத் அகீதா வாழக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுடைய உள்ளங்களிலும் பதிக்கப்படுகின்றது, மன அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. 40 வருடங்களுக்கு முன்னால், 25 வருடங்களுக்கு முன்னால் இந்த காத்தாங்குடியில் எல்லா பள்ளி வாயல்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌலிது ஷரீப் சுப்ஹான மௌலிது ஓதப்பட்டதுதான் என்பதை இப்பொழுது 15 தொடக்கம் 20 வயது வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் நூரானியா பள்ளி வாயில நார்சாச்சோர் வாங்க போயிருக்கேன். அதே போல ஜன்னத் பள்ளி வாயில், என்னுடைய தாயாருடைய வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பள்ளி வாயில் ஜன்னத் பள்ளி வாயில். அந்த பள்ளி வாயில் பக்கத்தில் உள்ள பள்ளி வாயில், அங்கதான் அதிகமாக மௌலிது ஓத போயிருக்கு. இன்னும் அந்த இடத்துல கூழாம்பழம் வாங்கி தின்ற ஞாபகம் இருக்கிறது அந்த கடை தொகுதிகள்ல. நான் அந்த நேரத்தில் மௌலிது ஓத போன காலகட்டத்திலே 2 பேசிமாம்கள் இருந்தார்கள், ஒருவருக்கு பின்னால் ஒருவர் இருந்தார்கள். அவ்விரண்டு பேரும் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் மௌலிது ஓதுவார்கள். நாங்க மௌலிது ஓத போவோம். அந்த இடத்திலே மௌலிது ஓததின் பின்னால் மக்ரிபுக்கு பிறகு என்ன செய்வாங்க? பள்ளி வாயில்ல பயான் சொல்லுவாங்க, ஒரு காமனத்தியாலத்துக்குள்ள பேசுவாங்க. அதுக்கு பிறகு நாரிசா கொடுப்பாங்க. நாரிசா வாங்க கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கி, ஒரு மனுஷன் செஞ்சார் ஒரு வேலை என்ன சொன்னா சிரிப்பீங்க. அப்ப எப்படி நாரிசா வாங்கக்குள்ள கலப்புலையா இருக்கும் அந்த இடத்துல. அப்ப எல்லாரும் என்ன செய்யறேன்னா பேப்பரை கொண்டுட்டு போய் நாரிசா சோறு வாங்குற. ஒரு ஆள் என்ன செஞ்சாருண்டா, தன் தலையில இருந்த தொப்பியை கலட்டி முழங்கால மடிச்சு முழங்கால வச்சுட்டு எந்த தம்பிக்கும் தாங்க நாரிசா வாங்கினார்.
இன்னி எனக்கு அது ஞாபகம் இருக்கு. கையிலெஞ்சு கட்டுவாங்க. அப்ப கையிலெஞ்ச கலட்டியும் சிலாக்கள் என்ன செய்வாங்க, நார்சாச்சோரை வாங்குவாங்க. அதே போல என்ன செய்வாங்க என்றால் நார்சாச்சோத்தை இந்த பொட்டியில தூக்கிட்டு வந்தா அப்படியே நார்சா ஒரு டீ வைப்பாங்க. அந்த நேரத்தில் ரெடியா இருக்கணும். பேப்பரை விரிச்சிட்டு ரெடியா இருக்கணும். பேப்பரும் பிலமான பேப்பரா இருக்கணும், இல்லாட்டி கீழால வைத்திரு நார்சாச்சோறு. அப்படியான காலம் சோதர்களே. இது ஜன்னத் பள்ளி வாயில மௌலிது ஓதப்பட்டது. பத்ரியா பள்ளி வாயில் அது முதலாங்குறிச்சியான முதலாங்குறிச்சியில் இருக்கக்கூடிய அதாவது பத்ரியா ஜும்மா பள்ளி வாயில், அங்கேயும் நான் போயிருக்கிறேன். அங்க என்ன ஓதினாங்க, பத்ரு சஹாபாக்கள் மௌலிது ஓதின காலம். எனக்கு சுகம் இல்லை, இது எந்த வாழ்க்கையில நடந்ததை நான் சொல்றேன். என்னுடைய 2 கால்களும் பிரச்சனை. என்னுடைய தகப்பனார் இருந்து அறிக்கிறார்கள், அவங்ககிட்ட கேட்ட விளங்கும். அந்த நேரத்தில் என்னுடைய தாயார் காலுடைய வடிவத்திலே பலகாரங்கள் செய்து பத்ரு சஹாபாக்கள் நிகழ்ச்சி அங்கே நடக்கின்றது, புள்ளைய ஏத்திட்டு போய் தலையை சுத்தி போட்டு கொடுத்துட்டு வாங்க என்று சொல்லி என்னுடைய தகப்பனாரிடத்திலே மர்ஹூமா என்னுடைய தாயார் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த நேரத்திலே என்னுடைய தகப்பனார் என்னை ஏற்றிக்கொண்டு பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலுக்கு சென்று தலையை சுத்தி அந்த பலகாரத்தை கொடுத்தாங்க. அந்த இடத்தில் என்ற காதல இப்பொழுதும் விளங்குகிறது. பத்ரு சஹாபாக்களுடைய மௌலிது ஓதப்பட்டது இன்னும் என்னுடைய காதில் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே போல தற்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா, அதனுடைய முதல் பெயர் என்ன, முஹையீத்தீன் பள்ளிவாயில். கௌதுல்லாஹ் எஜமான் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய திருநாமத்தை கொண்ட பள்ளிவாயில் பெயர் மாற்றப்பட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த முஹையீத்தீன் பள்ளிவாயிலுக்கு முஹையீத்தீன் மௌலிது ஓதுவதற்காக நான் சென்றிருக்கிறேன். நார்சாச்சோறு வாங்கி இருக்கிறேன். இப்படி சகோதரர்களே எத்தனையோ பள்ளி வாயல்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. பத்ரு சஹாபாக்கள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதே போன்று கௌதுல்லாஹ் நாயகத்துடைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. நடந்ததா இல்லையா? நடந்தது. எல்லா மக்களுக்கும் தெரியும். யாரும் இதை மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படியெல்லாம் ஓதப்பட்ட மௌலிது ஷரீப் ஏன் நிறுத்தப்பட்டது? அதே போல மாதத்தில் ஒரு முறை ஹத்தாத் ராத்திபு நடக்கும் சில பள்ளி வாயல்ல படிப்பாங்க. அதுல فأين أنا إذا أنت بذاتي دائما كنت فما بندو ولا بندا ولا تبيننا الله. அப்படி படிப்பாங்க. ஹத்தாத் ராத்திபு நடந்திருக்கு. ஒவ்வொரு வாரத்திலும் வெள்ளிக்கிழமை சுபுஹுக்கு பின்னால் கசீதத்துல் புர்தா ஷரீஃபா நடந்திருக்கிறது எல்லா பள்ளி வாயில்களிலும். அந்த நேரத்தில் சுபஹ் டைம் தானே, எல்லாரும் போறது கஷ்டம் பண்ண பேசிமா மட்டும் மைக்க பக்கத்தில் வச்சுட்டு ஓதின காலம். சுல்தான் மௌலவி என்று ஒரு மௌலவி இருந்தாங்க. அவங்க மௌத்த போய்த்தாங்க, அதுக்காக அவங்களோட பேரை சொல்றேன். அதாவது இரும்பு தைக்கா பள்ளி வாயில்ல நான் வீட்டிலிருந்து கேட்டுட்டு இருப்பேன், சுல்தான் மௌலவி ஓதுற கசீதத்துல் புர்தா விளங்கும். அப்ப எல்லா நிகழ்ச்சிகளும் 20 வருடங்களுக்கு முன்னால் இந்த மண்ணில் நடந்தன. ஏன் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மக்களுடைய மனங்களை விட்டும் பள்ளி வாயல்களை விட்டும் மறக்கடிக்கப்பட்டு அவைகள் எல்லாம் புறந்தள்ளப்பட்டன என்று நாங்கள் சிந்தனை பண்ணி பார்த்தா எந்த சிந்தனைக்கும் 2-3 விஷயம் தட்டுப்பட்டுச்சு. அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இந்த சப்ஜெக்டுக்கு நான் போறேன். முதலாவது விஷயம், எங்களுடைய காத்தாங்குடியிலே நாங்க அந்த நேரத்தில் மௌலிது ஓதின இடம் ஹைராத் பள்ளிவாயல், பத்ரியா ஜும்மா பள்ளிவாயல். எங்களுக்கெல்லாம் ஒரு சீல் ஒன்று குத்திருக்காங்க. என்ன சீல்? முர்தத்தண்ட சீல குத்திருக்காங்க. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா குத்தியது, இன்றும் குத்தப்பட்டுதான் இருக்கிறது அந்த சீல்.
எல்லா பள்ளிவாழ் நிர்வாகங்களும் யோசிச்சாங்க, நம்மளும் மௌலிது ஓதிட்டு இருந்தா நம்மளே முருதுத்தன்னு சொல்லிடுவானுங்களே ஒரு காலத்துல. அதுக்கு காரணமா யார் இருந்திருப்பாங்க என்ற அந்த நேரத்தில் வஹாபிச நாடுகளுக்கு போய் வஹாபிச மதரசாக்களில் சேர்ந்து மார்க்க சட்டங்களை தவறான முறையில் கற்றுக்கொண்டு வந்தார்களே மௌலவிமார்கள், அவர்களினால் தான் இந்த காத்தாங்குடியில் பன்னெடுங்காலமாக நடைபெற்ற பெருமானாருடைய நிகழ்ச்சி, பத்ர் சஹாபாக்களுடைய நிகழ்ச்சி, கசீதத்துல் புர்தா, பத்ர் சஹாபாக்களுடைய மௌலித், அதே போன்று முஹித்தீன் மௌலித், ஹத்தாத் ராத்திப் போன்ற எல்லா நிகழ்ச்சிகளும் அவர்களினால் அதாவது நிறுத்தப்பட்டது. ஊர் தலைமைகளை மையமாக வைத்து அவர்களை முன்னால் வைத்து உலமாக்கள் அதற்கு துணை போனார்கள். சகோதரர்களே, அன்று இழந்தது எம்முடைய ஊர் பரக்கத்தை. ஊர் மட்டுமல்ல, இலங்கை திருநாடும் பரக்கத்தை இழந்தது. பழைய நிலைக்கு இந்த இலங்கை திருநாடு மூழ்வதாக இருந்தால் முதலிலே காத்தாங்குடியை சீர் செய்ய வேண்டும். எங்கு அல்லாஹ்வுடைய கோபத்திற்கான வேர் கலைந்து செல்கின்றதோ அந்த இடத்தை தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சீர் செய்ய வேண்டும். இல்லாத வரைக்கும் இந்த இலங்கை திருநாடு சிரிக்காது. காத்தமா மண்ணிலே இருக்கக்கூடிய தனவந்தர்கள் கோடி கோடியாய் உழைத்தாலும் சரி, அந்த பணங்கள் எல்லாம் பரக்கத்தில்லாத வட்டி தரித்திரியம் பிடித்த பணங்களாகவே சேரும். பிறந்து வளரக்கூடிய அவர்களுடைய சந்ததிகளும் அவ்வாறு தான் வளருவார்கள். சகோதரர்களே, இதை நீங்கள் அனைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு காரணம். அடுத்தது, பாடப்பட்ட மௌலிது ஷரீஃபாக்களில் தௌஹீத் இருக்கு, வஹதத்துல் வஜூது கருத்து இருக்கு. இப்ப வாப்பா வாங்க பேசுறாங்களே வஹதத்துல் வஜூது எல்லாம் அவனே என்ற கருத்து எல்லா மௌலிதிலையும் இருக்கு. இப்ப நான் ஒரு பைத் ஒன்று படிச்சு காரணன், ஃபஐன அனா இதா அந்தா பிதாத்தி தாயிமன் குந்தா, ஃபஐன அனா இதா அந்தா, ரப்பே நீ இருந்தால் நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே இருக்கிறேன் ரப்பே, ஃபஐன அன இதா அந்தா, நீதான் இருந்தா நான் எங்கே இருக்கிறேன் என்று ஹத்தாதி மாங்க. ஃபமா பிந்து வலா பிந்தா, அந்த என்ற சொல்லிலே உள்ள அந்த தா இல்லை, நான் என்ற நீதான் இருக்கிறாய் என்று ஹத்தாதிமாம் படிச்சாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லாஹ் வ குல்லு ஷைஇ யகூலு அல்லாஹ். ஒரு பைத் ஒன்று வரும், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் பிழை பொறுக்க தேடுகிறேன். மிம்மா சிவல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உள்ளவற்றை விட்டும் நான் பிழை பொறுக்க தேடுகிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வை தவிர இன்னொன்று இருக்கண்டு சொன்னாலே அது பாவம்தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லாஹ் வ குல்லு ஷைஇ யகூலு அல்லாஹ், எல்லா வஸ்துக்களும் யகூலு, அந்த வஸ்துக்கள் எல்லாம் சொல்லுகின்றன அல்லாஹ் 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 என்ற எல்லா வஸ்துக்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்று படிக்காங்க ஹத்தாதிமா. இப்படி வைத்து சகோதரர்களே, இதையெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த பாமராக்களுக்கு தெரியா. தங்கள்மார்கள் பெரும் பெரும் நாதாக்கள் அந்த விஷயத்தை ஏற்படுத்தி போட்டு போயிட்டாங்க. ஆண்டாண்டு காலமா செஞ்சு வந்த விஷயம் எப்ப அந்த உண்மை இவங்களுக்கு வலிக்குது என்று சொன்னா, இந்த நாட்டை விட்டும் வஹாபிச நாட்டுக்கு ஓத போனாங்களே, அவங்களோட ஆய்வுக்கு அந்த விஷயங்கள் வந்தவுடனே அது சிறுக்காக மாறியது. விளக்கம் இல்லாத குழப்பத்தினால் நல்ல விடயங்கள் எல்லாம் இந்த மண்ணை விட்டு அகற்றப்பட்டு விட்டன. அல்லாஹ் தஆலாவுடைய கோபப்பார்வை இறங்கியது. சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் காலம் வந்த நம்ம என்ன செய்யறோம் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க என்ன ஃபுட்பால் விளையாடி திரிகிறோமா, பந்தல போட்டுட்டு கிரிக்கெட் விளையாடுறோமா, என்ன செய்யறோம்?
வீதிகளை சோடிக்கும் முதலாவது விஷயம். இரண்டாவது திடுக்கொடி ஏத்திரம், மஜ்லிஸ அழகாக அலங்கரிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மௌலித ஓதுரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அகமியமான கருத்துக்களை பேசக்கூடிய உலமாக்களை கொண்டு வந்து அந்தந்த பள்ளிவாயல் நிர்வாகம் பயான் செய்கின்றது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எதற்காக நாம் செய்கிறோம்? வீதிகளை என்னத்துக்கு நாங்க சோடிக்கணும்? இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்துடன் சம்பந்தப்பட்ட விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சிறப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம், வீண் விஷயம் அல்ல, வீண் விளையாட்டு அல்ல. சகோதரர்களே, உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒன்று சொல்றேன். தகப்பன் வாராரு வீட்டிலிருந்து, தனையன் தார்பஜான் கட்டிக்கொண்டு நிக்கலாமா? சாரண தொடைக்கு மேல தெரிகிற அளவு கட்டிக்கொண்டு நிக்கலாமா? அது மரியாதை இல்லை, அது அதப் இல்லை. தாய் வருகிறார்கள், அந்த தாய் வரும்போது நாங்க அந்த நிலையில நிக்கலாமா? அது மரியாதை இல்லை. அதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு? சாரம் தான் உடுக்கணும், கீழே தான் பணிச்சு உடுக்கணும், எங்க ஆதாரம் இருக்குன்னு கேட்கலாமா? அடே பேய முழங்கால் தெரியுற மாதிரி உடத்தாலே அது ஹராம். அவுரத்து தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கான, முழங்காலுக்கு மேல கிளப்பிட்டு திரிகிறவனு. அப்ப சங்கை, பெற்றோர்களை நாங்க சங்கப்படுத்தணும், வயதில முதிர்ந்தவர்களை சங்கப்படுத்தணும். ஒரு சபையில சிறார்களும் பெரியோர்களும் இருக்கக்குள்ள சாப்பாடு வச்சா சிறார்களுடைய கைகள் அந்த பாத்திரத்திலே முந்தக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. பெரியார்கள் சாப்பாட்டாளி வச்சதுக்கு பிறகுதான் மத்தாக்கள் சின்ன பிள்ளைகள் சாப்பிடணும். மரியாதை என்று கொண்டிருக்கிறது, வயதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும். சின்னாக்கள் பெரியாக்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியாக்கள் சின்னாக்களுக்கு இரக்கம் காட்டணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிமுறை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியால போவாங்களாம், சின்ன பிள்ளைகள் நின்னுட்டு விளையாடுவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா போக மாட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லி போட்டு போவாங்களா சின்ன பிள்ளைகளுக்கு. நாங்க யாரும் சொல்றோம் சலாம்? சின்ன பிள்ளைகளும் பெரியாக்களுக்கு சொல்றோம்ல, பெரியாக்களும் சின்ன பிள்ளைகளுக்கு சலாம் சொல்றோம்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப சகோதரர்களே, வீதியில சோடிக்கிறது கண்ணியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். தலப்புறையில இருந்து நாங்க வரவேத்து அவங்கள புகழ்ந்து பாடும். அப்ப சும்மா இருந்துட்டு பாடினா அது கௌரவம் இல்லை. பந்தல்களை போட்டு கொடியேத்தி மஜ்லிஸ்களை அழகாக அலங்கரித்து அந்த மௌலித சங்கப்படுத்தினாங்க. செய்யக்குள்ளதான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சங்கப்படுத்தினேன் என்று எழுதுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சிறப்பிச்சேன்னு சொல்லி எழுதுவான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான் அல் குர்ஆனிலே? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நாயகமே, உங்களை நாங்கள் எல்லோருக்கும் சாட்சியாளராக அனுப்பியிருக்கிறோம். வ முபஷ்ஷிரன், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யக்கூடியவர்களாகவும் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். வனதீரன், நரகத்தை விட்டு அச்சமூட்டி எச்சரிக்கை கூடியவர்களாகவும் உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். நாயகமே, எதற்காக தெரியுமா? மக்களே, லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நீங்க ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், மார்க்கத்துடைய விஷயத்தில் அவர்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவுமே நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு சொல்றான்.
அல்லாஹு தஆலாவை காலையும் மாலையும் நீங்கள் துதிப்பதற்காகவுமே அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷாஹிதாக முபஷ்ஷிராக நதீராக அல்லாஹு தஆலா அனுப்பி இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இந்த வசனத்துல நாங்க விளங்கிக்கணும், நாங்க ஈமான் கொள்ளணும், ஈமான்தாரிகளாக இந்த உலகத்துல வாழ்ந்து மறையணும்ங்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்கள். அதே போல சங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு அல்லாஹ் தந்த பொறுப்பு சங்கப்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரை கேட்கமா, ஸலவாத்து சொல்ல வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். பெருமானாருடைய காலம் வருதா, அவங்களுடைய பிறந்த காலம் வருதா, சோடிக்கணும், கொடியேத்தணும், அதே போல மஜ்லிஸ் போடணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட புகழ் மாலை எடுத்து படிக்கணும். இதானே சங்க. அவங்களோட மாசம் வந்து போக்குள்ள காலுக்கு மேல காலை போட்டு விட்ட 3 நேரம் சாப்பிட்டு திண்டு குடிச்சிட்டு பேணிட்டு இருந்தா சரியா? இல்லை, அது சங்கை அல்ல, அது மரியாதை அல்ல. சங்கைக்குள் வரக்கூடிய செயல்கள் தான் சகோதரர்களை இப்பொழுது நாங்கள் செய்திருக்கக்கூடிய அனைத்து செயல்களும். இவை அனைத்துக்கும் வலுப்பமிக்க கூலியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபல்லதீன ஆமனு பிஹி வஅஸ்ஸரூஹு வனஸரூஹு வத்தபஉன் நூரல்லதீ உன்ஸில மாஹு உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு சிலர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள், அவர்களுக்கு உதவி செய்வார்கள், அவர்களுடன் இறங்கி இருக்கக்கூடிய ஒளியை அவர்கள் பின்தொடர்வார்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களேதான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் அராஃபிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களை கண்ணியப்படுத்துறாக்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களோட இறங்கிய ஒளியை என்ன செய்வாங்க, பின்பற்றுவார்கள். என்ன ஒளி? அல் குர்ஆன் என்ற ஒளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் எடுத்துக் கொள்ளலாம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இறங்கிய அந்த ஒளியை அவர்கள் பின்பற்றுவார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செல்ல வாரா இந்த 2 வசனத்திலையும் கண்ணியப்படுத்துங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணியப்படுத்துங்க. நாங்க என்ன கண்ணியப்படுத்துறோம் சோதரர்களே? சஹாபாக்கள் என்ன கண்ணியப்படுத்தினாங்க? சஹாபாக்கள் பாதத்துல அவங்களுடைய செருப்புல ஒட்டி இருக்கக்கூடிய புழுதி கலந்த அந்த மண்ணுக்கு கூட நாங்கள் பெருமதியானவர்கள் இல்லை. எப்படியான பரிசுத்தவான்கள்! அல்லாஹு தஆலாவுடைய மூல முஹம்மதை தங்களுடைய 2 தலைக்கண்களாலும் கண்டு ஹாதா ரசூலுல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஈமான் கொண்ட பெருந்தகைகள். அவங்களோட தரஜாக்கு யாரும் இந்த உலகத்தில் வரையலாம். அப்படியான பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி கண்ணியப்படுத்தினாங்க? ஒரு விஷயத்தை மட்டும் தொட்டு காட்டி சொல்றேன். உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. இவங்க ஹுதைபியா உடன்படிக்கையில தூதுவராக குறைஷிகளிட பக்கம் இருந்து தூதுக்குழுவுல கலந்து கொண்டாள். ஹுதைபியா உடன்படிக்கை என்று ஒரு உடன்படிக்கை இருக்கு. இன்றளவும் சரித்திரம் பேசக்கூடிய உடன்படிக்கை ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில குறைஷி காவிர்களுடைய பக்கம் இருந்து வந்தவங்க தான் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி. இவங்க குறைஷிகள்கிட்ட போறாங்க, போய் சொல்றாங்க, எந்த சமூகத்தார்களே, நான் கிழக்கு ரோமானிய மன்னர் சீசரிடமும் வல்லாஹி லகத் வஃபத்து அலல் முலூகி வஃபத்து அலா கைஸர வ கிஸ்ரா வன் நஜாசி. கிழக்கு ரோமானிய மன்னர் சீசரிடமும் பாரசீக மன்னர் கிஸ்ராவிடமும் அபிசீனிய மன்னர் நஜ்ஜாசியிடமும் தூதுக்குழுவுல நான் சென்றிருக்கிறேன். வல்லாஹி இன் ரஅய்து மலிகன் கத் யுஅல்லிமுஹு அஸ்ஹாபுஹு மா யுஅல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளிக்கின்ற கண்ணியத்தை போன்று எந்த ஒரு அரசருக்கும் அவருடைய தோழர்கள் கண்ணியம் அளிப்பதை நான் சரித்திரத்திலேயே பார்க்கல என்று சொல்றாங்க. பார்க்கவே இல்லை.
நான் எத்தனை தூதுக்குழுவுல எத்தனை நாடுகளுக்கு நான் போயிருக்கேன். ஆனா முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தோழர்கள், அவங்களோட சஹாபாக்கள் அவங்களுக்கு செஞ்ச மரியாதையை போன்று எவரும் செய்ததாக நான் காணவில்லை என்று சொல்லி போட்டு சொல்றாங்க. வல்லாஹி இன் தனஹம நுகாமத இல்லா வகாத் ஃபி கஃபி ரஜுலின் மின்ஹும். அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூக்கு சிந்தி விட்டால் அங்கிருக்கக்கூடிய அவருடைய தோழர்களுடைய கஃபிலே, கஃபண்டா இந்த உள்ளங்கை, இந்த உள்ளங்கையில் அது விழும். போட்டி போட்டுக்கொண்டு அதை எடுத்து ஃபதலக பிஹா வஜ்ஹஹு வஜில்தா, தண்ட முகம் தன்னுடைய மேனி அடங்கலாக பூசிக்கொள்வார்கள். ஏதாவது ஒரு விடயத்தை அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினால் இப்ததருஹா, அவர்கள் அந்த விடயத்தை முண்டி அடித்துக் கொண்டு நான் முந்தியா நீ முந்தியா என்ற வகையிலே முண்டி அடித்துக் கொண்டு அதை செய்வார்கள். அவர்கள் வுது செய்தால் கானு யக்ததிலூன அலா வதுஹி, அவங்கள வுது செஞ்ச தண்ணீரிலிருந்து வரக்கூடிய மேல் மிச்சமான தண்ணிக்காக வேண்டி, நாங்க வுது செஞ்சா கையிலிருந்து வருதுன்னு வுது செஞ்சு போட்டு வரக்குள்ள தண்ணீர் கீழே சொட்டுக்கும் தானே, அந்த மேல் மிச்சமான நீரை எடுக்கிறதுக்காக வேண்டி சஹாபாக்கள் சண்டை பிடித்துக் கொண்டு அவர்கள் போவார்கள். அது நமக்கு கிடைக்கணும் என்று போட்டு வைதா தக்கல்லம ஹஃபது அஸ்வாத்தஹும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில பேச ஆரம்பித்து விட்டால் எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய சப்தங்களை தாழ்த்தி விடுவார்கள், சப்தமே வராது. வமா யுஹித்தூன இலைஹி நظர தஅஸீமன் லஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த கண்ணியம் எப்படி படுத்தினாங்கன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்குள்ள சப்தம் வராது, பேசக்க சத்தம் வராது உண்டு. அடுத்தது தங்களுடைய பார்வையை கூர்ந்து பார்க்க மாட்டாங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி ஒரு ஆள் ஒரு மனுஷனை பார்க்கறத போல பார்க்க மாட்டாங்க. பார்வையும் சற்று தாழ்த்தி தான் இருப்பாங்களாம். அந்த சபைக்குரிய கண்ணியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்ணியம். கூர்மையாக உற்று நோக்கி கொண்டே இருக்க மாட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. இப்படியான கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக நான் கண்டிருக்கிறேன் என்று உர்வா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. சகோதரர்களே, இந்த கண்ணியம், இந்த சிறப்பெல்லாம் எதனுடைய அடிப்படை தெரியுமா? எதுல இருந்து இந்த கண்ணியம் வருது, இந்த சிறப்பு எதுல இருந்து வருது என்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஹப்பத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் ஒவ்வொரு மனிதரும் மஹப்பத் வைக்க வேண்டும். அந்த மஹப்பத் இரத்த பாசம் போன்ற மஹப்பத் அல்ல. சகோதரர்களே, 1400 1500 வருடமாயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போய் அவங்க மதீனா பள்ளியில இருக்காங்க ஹயாத்தோட, நாங்க காத்தாங்குடியில இருக்கிறோம். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஹப்பத்து எங்கட உள்ளத்தில விளைத்தெழுந்து கொண்டு மரமாகி காயாகி கனிந்து பூத்தருகின்றது என்றால், பலம் தருகின்றது என்றால், இது என்ன நேசம்? இது இரத்த பாசமா? இல்லை, இது இரத்த பாசம் அல்ல. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹானியத்தான பாசம். நாளைக்கும் ஒரு மனிதன் பிறக்கலாம், இந்த நொடியும் ஒரு மனிதன் பிறக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமா வந்து விட்டால் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மஹப்பத் வந்துவிடும். சகோதரர்கள், இது அல்லாஹ் தஆலா ஆட்டோமேட்டிக்காக வைத்த விஷயம், யாரும் சொல்லிக் கொடுக்கறல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாசம் இரத்த பாசம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ஒரு ஆளுக்கு கால்ல முள் தைத்தால் அதை நான் உணர்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது இரத்த பாசமா? எங்கட தாய்க்கு அல்லது எங்களுடைய தகப்பனுக்கு கால்ல முள்ளு குத்தினா எங்களுக்கு நோவுதா? எங்களுக்கு வலிக்குதா? இல்லை. அப்படியானால் இது என்ன பாசம்? இதுதான் நூரே முஹம்மதியா. நூரே முஹம்மதியா. இந்த பாசத்துக்கு நிகரான பாசம் இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது.
மௌத்தாக்குளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லிட்டு மௌத்தாயினாங்க? உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய சமூகத்தார்களே என்னுடைய சமூகத்தார்களே என்ன மௌத்தாயினாங்க. நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்தி உம்மத்தி என்றுதான் எல்லாரையும் அரவணிப்பார்கள். ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை இறகை விரித்து அணைப்பதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்துக்களே வாருங்கள் என்று அணைத்துக் கொள்வார்கள். இது என்ன பாசம்? இது இரத்த பந்தம் அல்ல, இதுதான் நூரே முஹம்மதியா என்ற பாசம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா வசனங்களை நாங்க பார்த்தா எல்லா வசனத்தையும் சொன்ன நேரம் போயிரும். அதுல சுருக்கமான கருத்தை மட்டும் நான் சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மக்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார், உங்களுடைய குடும்பம், நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் அழிவு ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபார பொருட்கள், நீங்க குடியிருக்கக்கூடிய, நீங்க மிகவும் விருப்பமாக விரும்பி நீங்க குடியிருக்கக்கூடிய உங்களுடைய அரண்மனைகள் அல்லது உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் அல்லாஹ்வை விடவும் அவனுடைய ரசூலை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே புனித போர் புரிவதை விடவும் உங்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தால் நீங்கள் ஃபதரப்பசு ஹத்தா யத்தி அல்லாஹ் பிஅம்ரி, அல்லாஹ் அவனுடைய வேதனையை இறக்குவான், வெயிட் பண்ணிட்டீங்க, பார்த்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய பாசம் எல்லா பாசத்தையும் மிகைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாசம் எல்லா பாசங்களையும் மிகைக்க வேண்டும். சோதர்களே, அவ அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்? இப்படி அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லியும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மாசம் வந்தா அவங்களுக்கு அவனி மௌலிது ஓதாம நாங்க இருந்தா, அவங்களுக்கு அந்நியப்படுத்தாம இருந்தா, அவங்களோட மஹப்பத்தை நாங்க வெளிப்படுத்தாம இருந்தா, எங்களை போல ஒரு கீழ்த்தரமானவன், எங்களை போல அல்லாஹ்வுடைய கோபத்துக்குட்பட்டவன் யார் இருப்பான்? சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், ஏனைய மனிதர்களை விட நான் அவரின் பக்கம் விருப்பத்துக்குரியவனாக ஆகின்ற வரை உங்களை யாரும் விசுவாசி இல்லை. தொப்பி போட்டிருந்தாலும் சரி, கஸ்து போனாலும் சரி, மிஸ்வா குச்சி எடுத்து காதுக்குள்ள சொறி இருந்தாலும் சரி, தாடிய தொப்புள் வரைக்கும் வச்சிருந்தாலும் சரி, இரவு பகல அல்லும் பகல தொழுதிருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஹப்பத்து எல்லாவற்றையும் விட மேலோங்கி காணப்படாத வரை நாங்கள் விசுவாசியாக ஆக முடியாது. எத்தனையோ சரித்திரங்கள் இருக்கிறது சகோதரர்களே, எல்லா சரித்திரங்களையும் சொல்வதற்கு நேரம் போதாது. ஒரு சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல நின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களே, நாயகமே, ல அந்த யா ரசூலல்லாஹ் ஹப்பு இலைய மின் குல்லி ஷை இல்லா நஃப்ஸி, நாயகமே, எந்த நஃப்ஸை விட, எல்லா வஸ்துக்களையும் விட எனக்கு நீங்க விருப்பமானவர்கள் இல்லா மின் நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸை தவிர்த்து. நஃப்ஸ் என்றா ஆத்மா, ஆத்மாண்டா உயிர், எந்த உயிரை தவிர்த்து எல்லாவற்றையும் விட நீங்கள் தான் எனக்கு விருப்பமானால் நாயகமே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், எவனுடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இல்லை உமர், லா வல்லதி நஃப்ஸி பியதி ஹத்தா அகூன ஹப்ப இலைக மின் நஃப்ஸிக, உங்களுடைய ஆத்மாவை விடவும் உங்களின் பக்கம் நான் மிகவும் நேசத்துக்குரியவனாக ஆகின்ற வரை நீங்களும் விசுவாசியாக முடியாது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகால லஹு உமர், உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாமதிக்கலாம், அடுத்த கட்டமே சொல்லிட்டாங்க, ஃபஇன்னக லான வல்லாஹி அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, அல்லாஹ்வுடைய ரசூலே நாயகமே, என்னுடைய ஆத்மாவை விடவும் என்னுடைய உயிரை விடவும் நீங்கள் தான் எனக்கு மிக விருப்பமானவர்களாக இருக்கிறீர்கள் நாயகமே என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஆன யா உமர், தற்பொழுதுதான் உங்களுடைய நேசம் சரியாகியது என்ற கருத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் என்றார்கள். ஆனால் எனக்கு பிறகு நபி கிடையாது என்று வர்ணிக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் சகோதரர்களே, நாங்க சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அகில உலகத்தாருக்கும் ரஹ்மத்தை அனுப்பியிருக்காங்க. ரஹ்மத்து அகில உலகத்தார்கள் என்றா யாரு என்று பார்த்தா ஹயவான் நாத்திக், ஹயவான் கைரு நாத்திக் என்று ரெண்டு பிரிவுகளாக பிரிக்காங்க. ஹயவான் நாத்திக் என்றா பேசக்கூடிய பிராணி இந்த உலகத்துல இருக்கி. என்ன பேசக்கூடிய பிராணி? மலக்குகள் இருக்காங்களா இல்லையா? அந்த உலகத்துல இருக்காங்க. ஜின்கள் இருக்குதுகளா இல்லையா? ஜின்களும் இருக்காங்க, இந்த இடத்திலும் இருப்பாங்க. இன்சான் மனிதன், எல்லாரும் பேசக்கூடிய பிராணிகள் என்று சொல்ற. ஹயவான் நாத்திக் என்று சொல்ற. எங்களை எல்லாம் ஹயவான் என்றான் சொல்ற. எல்லாரையும் மிருகத்துக்கு மட்டும் சொல்றல, பேசக்கூடிய பிராணிக்கு ஹயவான் நாத்திக் என்று சொல்ற. அதே போல ஹயவான் கைரு நாத்திக் என்று சிலாக்கள் இருக்காங்க. யாரு? அஸ்ஸிபா வனவிலங்குகள், ஐவாய் மிருகங்கள், அல் அன்ஆம் கால்நடைகள், அத்துயூர் பறவைகள், அல் ஹஷராத் வத்தூத் புழுப்பூச்சிகள். இவைகளும் இந்த உலகத்திலே, இந்த மண்ணிலே, இந்த நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவைதான். இவைகள் பேசாத பிராணிகள், பேசும் பிராணிகள். அதே போல உயிரற்றவை இருக்கின்றன, ஜமாதாத் என்று சொல்ற. உதாரணமாக சுவர். இந்த சுவர் எடுத்துக்கொள்வோம். இதுக்கு உயிர் இருக்கான்னு பார்த்தா எங்கட உயிரை போல உயிர் அதுக்கு இல்லை. அதே போல காய்ந்த மரஞ்செடி கொடிகள், மரக்கட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். காய்ந்த மரக்கட்டை, அதுல உயிர் இருக்கா? உயிர் இல்ல. மலைகள், மலைகளுக்கு உயிர் இருக்கா? கல்லு, உயிர் இல்ல. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? உலகத்தில் உள்ள எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுதுங்க. அப்ப உயிர் இல்லாத ஒன்று எப்படி தஸ்பீஹ் செய்யும்? அது புறவு நேரம் இருந்து அதை பார்ப்போம். இப்ப விஷயத்துக்கு வருகிறேன். அப்ப ஹயவானாக இருந்தாலும் சரி, ஹயவான் நாத்திக்காக இருந்தாலும் சரி, பேசும் பிராணியாக இருந்தாலும் சரி, பேசா பிராணியாக இருந்தாலும் சரி, உயிரற்ற மரக்கட்டைகளாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருள் தான். நான் இதை ஏன் சொல்றேன்டா, மஹப்பத்தை சொல்லிட்டு வந்தேனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணியம்ங்கிறது மஹப்பத்தில் உள்ள விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் அருள் அனுப்பப்பட்டிருக்காங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் அருளாக அனுப்பப்பட்டிருக்காங்க. உயிரற்றவைகளுக்கும் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். உயிர் உள்ளவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாசத்தை நேசத்தை எவ்வாறு உணருமோ அதே போல உயிரற்றவையும் உணரும். உங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம். நான் ஏன் இந்த சம்பவத்தை எடுத்தேன்டா, காத்தாங்குடியில் ஆண்டாண்டு காலமாக ஓதப்பட்டு வந்த மௌலிது ஷரீஃபா நிப்பாட்டப்பட்டதே அப்படியான ஆட்களுக்குரிய ஒரு சம்பவம் தான் நான் இப்ப சொல்ல போற சம்பவம். ஏண்டா நான் நிப்பாட்டினம் என்று விளங்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈத்தங்குத்தியில சாஞ்சிட்டு தான் குத்துபா ஓதுவாங்களாம். பெரிய ஈத்தங்குத்தி நின்று அந்த ஈத்தங்குத்தியில சாஞ்சி நின்றுட்டு தான் ஓதுவாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபா. அதாவது ஃபைதா தால வகூபுஹு வலஅ யதஹு ஷரீபத அலா தாலிகல் ஜிது. நீண்ட நேரம் உரையாற்ற வேண்டி வந்தால் தங்களுடைய முபாரக்கான கையை எடுத்து அந்த ஈத்தங்குத்தியில வச்சிட்டு ஓதுவாங்களாம் குத்துபா. ஒரு தரம் ஒரு பெண்மணி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நாயகமே, எந்த மகன் ஓடாவி, உங்களுக்கு ஒரு மிம்பர் ஒன்று செஞ்சு தர நான் சொல்லட்டா அன்று அனுமதி கேட்டாங்க ஒரு பெண்மணி. சரி பரவாயில்ல செஞ்சுதாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. அண்டையில இருந்து அந்த மிம்பர் ஸ்டார்ட் ஆகுது, மிம்பர் படி. அந்த பெண்மணி செஞ்ச அந்த மிம்பர் படியே எல்லா சஹாபாக்கள் சேர்ந்து பள்ளி வாயிலுக்குள்ள கொண்டே போட்டாங்க. இப்ப மஸ்ஜிது நபவில மிம்பர் படி இருக்கிறதே அதே இடத்திலேதான் அந்த சஹாபி பெண்மணியினால் செய்யப்பட்ட அந்த மிம்பர் படி போடப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாக்கு வாராங்க, வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு இருந்து வெளியில வாராங்க, வந்து மிம்பர்ல ஏறிட்டாங்க. ஏறினத்தில இருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டதாம். ஒரு முனங்கல் சத்தம். ஒரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, 10 மாத சினை ஒட்டகத்தை போன்று முனகுவதை நாங்கள் செவியுற்றோம். சஹாபாக்கள் சொல்றாங்க,
10 மாத சினை ஒட்டகம். அந்த ஒட்டகம் முணங்குறத போல ஒரு சத்தம் ஒன்று வருது, உள்ளுக்கு இருந்து வருது. இப்ப நாங்கெல்லாம் என்னன்னு சொல்லி போட்டு பார்த்தா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்று குத்துபா ஓதின, ஏற்கனவே குத்துபா ஓதின ஈத்தங்குத்தி. அந்த ஈத்தங்குத்தி அழுகிறது. எந்த அளவுக்கு அழுது என்று சொன்னால், பள்ளி வாயல் ஃபுல்லாது அழுக சத்தம் தான் கேட்டுச்சான். இர்தஜ்ஜல் மதீனா மஸ்ஜித் வதஷக்கத்தல் ஜிது. அது அழுத காரணத்தினால் அந்த ஈத்தங்குத்தி பிளவுபட்டதாம், கொஞ்சம் கொஞ்சமா பிளவுபட்டுட்டு வந்துச்சாம். சுப்ஹானல்லாஹ். அது ஓயவில்லை, ஓயாமலுக்கு ஒரு சின்ன புள்ள அழுகிறத போல அழுதுட்டே இருக்கு. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறங்குறாங்க, மிம்பரை விட்டு இறங்குறாங்க. மிம்பர் படியை விட்டு இறங்கி வந்து பார்த்தா அது அழுது கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முபாரக்கான கையை அதுல வைக்காங்க. வமஸஹஹு, அந்த ஈத்தங்குத்திய தடவுகிறார்கள். சும்ம லம்மஹு பைன யதைஹி இலா ஸத்ரிஹி ஷரீஃப், தங்களுடைய முபாரக்கான நெஞ்சளவில் தன்னுடைய 2 கைகளாலும் அந்த ஈத்தங்குத்தியை அணைத்துக் கொள்கிறார்கள். ஒரு குழந்தையை ஒரு தாய் அணைப்பதை போன்று அணைத்துக் கொள்கிறார்கள். பிறகு சொல்றாங்களா, அந்த ஈத்தங்குத்தியை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈத்தங்குத்தியே, நான் உனக்கு 2 விஷயத்தில சுய இஷ்டம் தருகிறேன், நீ எதை வேண்டும் என்றாலும் தேர்ந்தெடுத்துக்கொள். சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஆறுகளில் நின்றும் உன்னுடைய வேர் நீர் அருந்தி சொர்க்கத்திலே ஒரு மரமாக நீ ஆகுவதற்கு நான் அனுமதி தருகிறேன், உனக்கு சுய இஷ்டம் தருகிறேன். அதுக்கு உனக்கு முடிஞ்சா நீ அப்படியாக ஆகலாம், அல்லது இந்த உலகத்திலே காய்க்கக்கூடிய ஒரு மரமாக உன்னை நான் மீட்டு விடுகிறேன், நீ சென்று காய்த்து இந்த உலகத்திலே நீ கனி கொடுக்கலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே அந்த ஈத்தங்குத்தி பேசியதாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட, ஃபக்தாரல் ஜிது ஐயகூன ஷஜரத்தன் ஃபில் ஜன்னah, நாயகமே, அல்லாஹ்வுடைய ரசூலே, சொர்க்கத்திலேயே நான் ஒரு மரமாக இருந்து சொர்க்கத்துடைய நதிகளிலே என்னுடைய வேர்கள் நீர் அருந்தி சொர்க்கத்திலே உங்களுடன் இருப்பதையே நான் விரும்புகிறேன் என்றதாம் ஈத்தங்குத்தி. சுப்ஹானல்லாஹ். மரக்கட்டை, உயிரற்ற மரக்கட்டை, வெறும் மரக்கட்டை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக அவங்கள வச்சிருந்தது அன்பு பார்த்தீர்களா? நாங்க இப்படி அன்பு வச்சிருக்கோமா? அழுதது, அந்த பிரிவு தாங்காமல் அழுதது அந்த ஈத்த மர குத்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கேட்டு அது பேசியதன் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃஅலு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நான் செய்வேன், அல்லாஹ் நாடினால் இதை நான் செய்வேன், அல்லாஹ் நாடினால் இதை நான் செய்வேன் என்று அதன் மேலே கையை வைத்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள். உடனே அப்பொழுதுதான் அந்த ஈத்தங்குத்தி சப்தம் போடாமல் சக்கன ஃபசக்கனல் ஜிதுஉ, சப்தம் போடாமல் தன்னுடைய சப்தத்தை தாழ்த்தி கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு புறவு சொன்னாங்களா, நின்ற சஹாபாக்களை பார்த்து, சஹாபாக்களே, எவனுடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன். அல்லாஹ் மீது சத்தியம் முட்டி சொன்னாங்க. நான் இப்ப இறங்கிட்டு வந்து மிம்பர்ல இருந்து இறங்கி இந்த ஈத்தங்குத்தியை நான் அணைக்கவில்லை என்றால், என்னுடைய நெஞ்சுடன் நெஞ்சாக நான் அணைக்கவில்லை என்றால், கியாம நாள் ஏற்படுகின்ற வரை அது அழுது கொண்டே இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்தில் கையை வைக்காட்டி அழுது கொண்டே இருக்கும். இப்பொழுது நாங்க போனா மதீனாவுல அந்த அழுகை சத்தத்தை கேட்கலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு வாக்கு கொடுத்து விட்டார்கள். நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் நாளைக்கு மறுமையில அவங்களோட இருக்கக்கூடிய அந்த நிரந்தர அன்பை அது காத்துக்கொண்டு இப்பொழுதும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது மதீனா பள்ளிவாயலிலே. சஹாபாக்கள் சொல்றாங்க, மதீனா பள்ளிவாயல்ல அந்த மிம்பரை அந்த ஈத்தங்குத்தி அடக்கம் செய்யப்பட்டிருக்கான். அப்ப கியாம நாளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்தில் அந்த ஈத்தங்குத்தி இருக்கும் சகோதரர்களே. அப்படியான ஒரு பெரும் பாக்கியத்தை அந்த ஈத்தங்குத்தி பெறுகின்றது என்றால்
அந்த ஈத்தங்குத்தியை விட மோசமான ஆக்களா சகோதரர்களே நாங்கள்? எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. உயிரில்லாதவைகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்பை உணர்ந்தன. அல்லாஹ் உள்ளுடி செஞ்சிட்டான். ஒரு சிம்முக்குள்ள அந்த சிம்முடைய கெபாசிட்டியை பொறுத்து அல்ல மெமோரியுடைய கெபாசிட்டியை பொறுத்து நாங்க தகவல்கள் வீடியோ ஆடியோ நாங்க அப்லோட் செய்யறோமா இல்லையா? அதே போல உயிருள்ளவை உயிரற்றவை இவைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த நேசத்தை அல்லாஹ் தஆலா உள்ளுடி செஞ்சிட்டான். ஆனா மனிதர்கள், நான் சொல்ல போனா மனிதர்கள்ல வைத்திருக்கக்கூடிய அந்த உள்ளீட விட மரக்கட்டைகளில் ஜமாதாத்துக்களில் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி அந்த இரக்கத்தை அள்ளி இறைச்சிருக்கான். எத்தனையோ சம்பவம் இருக்கு. பள்ளிவாயல் நிர்வாகம் வந்துட்டு ஆகையால இதுவரைக்கும் பேசிய என்னுடைய பேச்சினுடைய சாராம்சத்தை நான் சொல்கிறேன். சகோதரர்களே, நாங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணியப்படுத்துற விஷயம். கண்ணியப்படுத்த சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணியப்படுத்துற சிறப்பிக்கிற விஷயம் அது மஹப்பத்துடன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க, மன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah அவு கமா கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை நேசித்தவர் என்னுடன் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகையால் இந்த ஈத்தங்குத்தியினுடைய வாழ்க்கை சரிதத்தை நாங்கள் படிப்பினையாக வைத்து சகோதரர்களே, நீ எத்தனையோ சம்பவம் இருக்கி அந்த சம்பவத்தை தூக்கினா 9:30 மணியா போயிரும். ஆகையினால அந்த சம்பவத்தை தூக்கல்ல, நேரம் கிடைக்கக்குள்ள இன்ஷா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் என்று கேட்டு, யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்வாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை எங்களுடைய உள்ளத்திலே அதிகப்படுத்துவாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்துல் குப்ராவை எங்களுக்கெல்லாம் நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரத்தினால் ஹவுதுல் கௌதர் என்ற தடாகத்திலே எங்களுக்கு நீர் புகட்டி வைப்பாயாக. நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு அவர்களை நாங்கள் சாட்சி கூறி எங்களுடைய ரூஹ் எங்களுடைய உடலை விட்டும் பிரிவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.